கைஸ், வெல்கம் பேக் டு எல்எல்ஆர் வியூஸ். இன்றைக்கி நம்ம பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் vlog தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பனைமரம் பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் கைஸ். ஆமாம், நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் ஏகப்பட்ட பனைமரத்தை நட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் நாங்களும் வந்திருக்கோம் கைஸ். ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி கேப் விட்டு நட்டுருக்காங்க, நல்ல விஷயம். அதோட ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம் கைஸ். தண்ணி ஊற்ற பைப்பில் வச்சுருக்காங்க பற்றியே. ஒரு இலை தான் வந்திருக்கான். குப்பை தட்டி அங்கங்கே வச்சிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நல்லா வந்திருக்கு. தண்ணியே எங்கே அடிக்கும்? தண்ணி அதுலேருந்து வெளியே போகுது. ஏன்னா அதில் உனக்கு வந்து வால்வ் மாதிரி இருக்கும், நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரெஷர் இருக்கும். எனக்கு இந்த பீச் இந்த சிட்டி அவுட்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மீனும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் உயரம்னு சொல்லிட்டு நிறையா ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஏன் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த மரத்தில் நட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். என்னடி இது மேஜிக் காரணம் இவன். இது எத்தனை கவுண்ட் இருக்கா இருக்கு? ஆனால் நாங்கள் எண்ணிட்டோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் 18 கடை இருக்குது. அது மாதிரி 6 ரோ இருக்குது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 108 கடை இருந்துமே யாருமே இங்கே கடை போடலை கைஸ். இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தும் யாருமே இங்கே கடை போடலை. ஆனால் பார்க்கிங்கில் தான் எல்லா கடையும் போட்டிருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அது நம்ம போனதான் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக அங்கே எதுவுமே கடை போடாதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்க்கிங் வழியாக தான் போகிறோம். ஏன்னா பார்க்கிங்கில் தான் இப்போ எல்லா கடையுமே போட்டிருக்காங்க கைஸ். கவுண்டர்லாம் இருக்க இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கடை போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே உள்ளே போயிட்டோம். ஆனால் அங்கே கடை போடலை யாரும், அதில் பார்க்கிங் தான் போட்டிருக்காங்க. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்திருக்கோம் கைஸ். கவர்மெண்ட் பண்ணி கொடுத்த ஃபெசிலிட்டியெல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்க இந்த பார்க்கிங்கில் கடை போட்டிருக்காங்கன்ற பிரச்சனை நமக்கு தெரியல கைஸ். ஆனால் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் கைஸ். இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். இன்றைக்கி சண்டேவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கைஸ். ஏன்னா இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரீசனாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன மீன் வாங்குகிறோமோ அதோட ரேட் மட்டும் கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டார்கெட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வெள்ளை வவால் தான், அதாவது சைனீஸ் வவால் சொல்லுவாங்க. ஸோ அது எந்த கடையில் இருக்கோ அந்த கடையில் மட்டும் ப்ரைஸ் கேட்போம். ஸோ மற்ற மீனோட ப்ரைஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் கைஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற யாராச்சும் வாங்குறப்ப அவங்க ப்ரைஸை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நான் அதை வச்சு உங்களுக்கு ப்ரைஸை கண்டிப்பாக கோட் பண்ணுவேன் கைஸ். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விளாக் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சண்டே அவாய்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா அந்த வெண்டாசாலே நமக்கு டைம் கொடுக்க முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் மண்டே மாதிரி வாங்க தம்பி, நாங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் உங்களுக்கு பொறுமையாக அந்த விலையெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் இந்த சண்டேயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கஸ்டமர் வரதே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க. ரேட்டு கேட்டே இருப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க இந்த மாதிரி டைமில். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கன்ற மாதிரி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில இந்த வள மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வஞ்சிரம், கொடுவா, சீலா, பாறை கிலோ 500 போறோம். காலையில் வந்து லோடுன்னு சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வள மீன் சொல்கிறாரு. பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு கைஸ். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சொரா மீன்லாம் கூட கிடைக்குதுங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வஞ்சரம் கொஞ்சம் ஏகப்பட்ட வஞ்சரம் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்குது. ஒரு 3-4 கிலோவில் வச்சுருக்காங்க கைஸ். இது ஓராடா. இந்த ஓரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த பாச ஸ்மெல் வரும் நீங்கள் சமைச்சிங்கன்னா. ஏன்னா அந்த மீன் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் மீன் சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக பாச அந்த ஆல்கே அதெல்லாம் சாப்பிட்டு தான் வளரும். அதனால் அந்த ஸ்மெல்லு நீங்கள் சமைச்சாலுமே ஒரு மாதிரி அந்த ஸ்மெல், ஆல்கே ஸ்மெல், அந்த பாச ஸ்மெல் கண்டிப்பாக வரும் கைஸ். அதனால் ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்ல குறை குட்டி மாதிரி இருக்கு. வரங்க ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது என்ன மீன்?
கைஸ் நீங்கள் மீன் மார்க்கெட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட ரேட் அனலைஸ் பண்ணுங்கள், குவாலிட்டியை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. ஸோ எல்லா கடையுமே ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் மீன் வாங்கலாம். இவங்க கூப்பிட்றாங்க அவங்க கூப்பிட்றாங்க அங்கே வாங்கி ஆகணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்குதோ மீன் எந்த மீன் பிடிக்குதோ அது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் கைஸ். இங்கே நண்டு கனவா அப்புறம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூறு வச்சுருக்காங்க. ஒரு கூறு 200 2 கூறு வாங்கினீங்கன்னா 300 கூட தராங்க. கேட்டு வாங்கணும் கைஸ். கைஸ் நீங்கள் மீன் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வெயிட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் போகிற அந்த தட்டோட எடையை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அந்த மீன் எடுக்கிற தட்டோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இல்லை 300 கிராம் வரும். ஸோ நீங்கள் 1 கிலோ மீன் வாங்குறீங்கன்னா 1 கிலோ 300 கிராம் வருதான் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வெண்டார் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவங்களுமே மறந்து அப்படியே 1 கிலோ அப்படியே கண்ணை முட்டு போட்டுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 கிராம் மீன் தான் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் போனவங்க, சிலர் தெரிஞ்சே பண்ணுறாங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க கைஸ். இந்த ப்ளூ கிராப்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸு. ஸோ 500லேயே இருக்குது, 300லேயே இருக்குது. எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ். கைஸ் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வேறு, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லையும் மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சில கல்லில் மட்டும்தான் மீன் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் மீன் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இந்த கடையில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராப் இருக்குது, டைகர் ப்ரான் இருக்குது, வஞ்சரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுவா எல்லாமே இருக்குது கைஸ். ஓரளவுக்கு எல்லா மீனுமே இவங்க வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ வந்த கடையிலே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய வெரைட்டி இருக்குது. மஞ்சப்பாறையிலேருந்து வாவல்லேருந்து எல்லா மீனுமே இருக்குது கைஸ் இங்கே. கைஸ் இந்த பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கு தனியாக ஏரியா இருக்க மாதிரி தெரியல. நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா மீன் விற்கிறாங்க, அது பக்கத்தே பார்த்தீங்கன்னா 1-2 பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து கட் பண்ணி தராங்க. ஸோ தனியாக கட்டிங் நீங்கள் எதுவுமே இல்லை கைஸ். இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா திருக்கெல்லாம் வச்சுருக்காங்க, கொடுவா இருக்குது, ஒரு பெரிய பரலாக இருக்குது, மஞ்சப்பாறை இருக்குது, அப்புறம் ஏரி வவால்லாம் இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சொரா இறாலாம் வச்சுருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் வவால், இந்த ஏரி வவால் சொல்லுவாங்களா கைஸ், அதுவுமே கிடைக்குது. அது கிலோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 இல்லை 200லேயே கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்காது மேக்ஸிமம். எவ்வளோக்கா கனவா? பார்த்துட்டு வாங்க. எடுக்கிற மீன் எல்லாம் ஒரே மீன். நான் 200 போடுறேன். சில்லறை இல்லை, 150 சில்லறை வச்சுக்கியா? வெறும் 200 1800. ஒன்னு சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கினதா நின்று வாங்கிட்டு போவோம். அங்கே பாருங்கள் பெரிய சைஸ் வாவல் இருக்குது. இந்த வாவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ மேலே இருக்கும் போல் ஒரு வாவல். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வஞ்சரம் இருக்குது, அப்புறம் குரூப்பர் ஃபிஷ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செப்புளி, செம்பாலை மீன், கொடுவா. ஸோ இவங்ககிட்டமே கொஞ்சம் நிறைய வெரைட்டி இருக்குது கைஸ். பார்க்கிங் வெளியே இருக்குது, எப்படியே வரீங்க? பார்க்கிங் இங்கேயே இருக்கா? நான் குமார் அவசரப்பட்டிய. ஆமாம் கைஸ் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம். ஏன்னா பார்க்கிங்கில் தான் கடை போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஆனால் அவர் வந்தது கரெக்டு தான், ஏன்னா பார்க்கிங்கில் வண்டியை விட்டு வந்திருக்காரு. நான் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வெளியே பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வெளியே நினச்சேன் நான். ஆனால் உள்ளே தான் பார்க்கிங்கு. பார்க்கிங்கில் கடையை போடுறதுனால இந்த பிரச்சனை கைஸ். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட எண்டுக்கும் வந்தாச்சு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு கைஸ். சங்கரா கொஞ்சம் பார்க்க அது நல்லா இருக்கும்.
அவ்வளோ இருக்கு 2 கிலோ போடுறேன் இப்போ கூட அந்த 100 கிராம் 150 கிராம்லாம் வாங்கல வாவல் எவ்வளோண்ணா? போட்டுக்கோ வாவல் எவ்வளோ வருது? கிட்ட இருக்குது 2000 மட்டும் கொடு ஜம்மு வெள்ளை வாவல் கருப்பு வவால் 900 ரூபா 800 ரூபாய்க்கு போடலாம் கண்ணு. அதே மாதிரி வெள்ளை வவாலும் இருக்குது 1300 ரூபா 1200 ரூபாய்க்கு போடலாம். உங்களுக்கு எப்படி போடுறீங்க? இந்த சைஸ் நான் 800 ரூபா சொல்ல 1200 ரூபாய் ரேட்டு 1000 ரூபாய் ரேட்டு போட்டு 2 கிலோ காசு கொடுங்க. சரி 1800 ரூபாய் போட்டுடலாமா? 900 ரேட்டு தான். 900 ரூபாய் ரேட்டு கூட எங்க 200 கிலோ மேல இருக்குது. போட்டு நீ போட்டுக்கோ போட்டுக்கோ வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதை கொடுத்துருப்போம். உனக்கு 1800 ரூபாய் தான் கொடுத்துக்கிறோம். கைஸ் இந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பீச் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட. ஸோ இங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சைடில் அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது கைஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரோட்டில் கடை போட்டுக்கிறாங்க. ஸோ இது இவங்களுக்கே தான் பிரச்சனை, வெயில் மழையில் இவங்க தான் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மீன் மார்க்கெட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே இவங்க யாருமே அங்கே கடை போடலை. அதுக்கான பிரச்சனை என்ன, எதனால் இந்த பிரச்சனை, ஏன் இங்கே கடை போட்டிருக்காங்க தெரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறது இவங்க தான் இப்பயுமே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஹெவி டிராஃபிக் ஜாம் ஆகிடுது சண்டே ஆனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஃபிஷ் ரெஸ்டாரண்ட்லாம் உருவாயிடுச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் கிளியராக இல்லாததுனால ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆகுது கைஸ். நீங்கள் யாரெல்லாம் இந்த பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கீங்க, வந்து இங்கே ஃபிஷ் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் இங்கே ஃபிஷ்ஷோட குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் ஓகேவான்றதையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் கைஸ் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் கைஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் கைஸ் 300 சப்ஸ்கிரைபரோட. ஸோ இன்னும் நம்ம ஜேர்னி பெருசு. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. ஸோ இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ். இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நினைக்கிற உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ். என் நெஞ்சில் கொடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள். இந்த 300 மில்லியன் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது கைஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம சென்னையில் எந்தெந்த மீன் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் vlog வேணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். சின்ன மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, பெரிய மீன்லாம் கைஸ் இந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, எல்லாமே மீன் விற்கிற கடை தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சண்டேவும் ஹெவி டிராஃபிக் ஆகுது. அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருந்தும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் கடை போட்டிருக்காங்க. இது என்ன பிரச்சனை, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சென்னை கார்ப்பரேஷன் தான் பார்த்து அதை சரி செய்யணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நவீனமான ஒரு மீன் மார்க்கெட் கட்டியே நம்மளுக்கு பயன் இல்லாமல் போயிடும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய லைனப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ் மார்க்கெட்டும் கவர் அப் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் a big journey guys. Thanks for watching LLR views.